வணக்கம் மக்களே. ஜோலின் ஜோரா விளாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் அடுத்து பார்க்க போகிற சீரீஸ் மும்பை சீரீஸ் மக்களே. செங்கோட்டையிலேருந்து மும்பைக்கு எப்படி போக போகிறாங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு டைரெக்டாக செங்கோட்டையிலேருந்து மும்பைக்கு வண்டி இல்லாததுனால ட்ரெயின் நம்பர் 16101 தாம்பரம் டு கொல்லம் ட்ரெயினில் கொல்லத்துக்கு போய் அங்கேருந்து மும்பைக்கு போக போகிறோம். நான் காலையில் 3 மணிக்கெலாம் ஸ்டேஷன் போயிட்டேங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் அரைவிங் டைம் வந்து 3:25 தான். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். கரெக்டாக 3:32க்கு தான் வண்டி வந்துச்சு. செங்கோட்டை டு கொல்லம் ரிசர்வ் பண்ணி தாங்க போனேன். 150 ரூபா டிக்கெட்டு. ரிசர்வ் பண்ணாமல் போனாலும் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சேஃப்டிக்கு ரிசர்வ் பண்ணிட்டேன். காலையில் ஆளே கிடையாது ட்ரெயினில். எல்லாருமே தென்காசி செங்கோட்டையிலே இறங்கிடுவாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜின் ஆட் பண்ணிவிட்டு 3:42க்கு வண்டி கிளம்பிருச்சு. செங்கோட்டையை விட்டு கிளம்பினோன்னே பகவதிபுரம் போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு போயிருந்த போர்வை எடுத்து போட்டு தூங்கியாச்சு. 6 மணிக்கு எழும்பி பார்த்தேன். கரெக்டாக கொட்டாரக்கரை ஸ்டேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாப்லேயுமே மக்கள் ஒவ்வொருத்தராக இறங்க தான் செஞ்சாங்க. யாருமே ஏறலை. காலையில் சூரிய வெளிச்சத்தில் நல்ல கிளைமேட்டுங்க. கொஞ்சம் தூரமாக பனி மூடின மாதிரி இருந்துச்சு. நல்லா குளிர்ந்துச்சு. ஏற்கனவே சாரல் மழை பெஞ்சிருந்தது. அப்போ காலையில் எழுந்து வெளியில் பார்க்கும்போது நல்லா மிஸ்டியாகவும் க்ளவுடியாகவும் அழகாக இருந்துச்சு அந்த சூரிய வெளிச்சத்துக்கு பார்க்குறதுக்கு. நிறைய ரயில்வே ட்ராக்ஸ் பார்த்தோன்னே கொல்லம் வந்துருச்சுன்னு நினச்சேன். அதே மாதிரி கொல்லம் வந்துருச்சு. ஆக்சுவலான கொல்லத்துக்கு அரைவல் டைம் பார்த்திங்கன்னா 7:10. நமக்கு 6:42க்கே வந்துருச்சு. நம்ம வண்டி போய் பிளாட்ஃபார்ம் 1ல் நிற்கும். நம்ம மும்பை போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் 2க்கு போகணும். பிரிட்ஜிலலாம் ஏறி போகலை. அந்த சைடில் ஒரு வழி இருந்துச்சு. இறங்கி அங்கே போயிட்டேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்துட்டும் போய்கிட்டே தான் இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டீயும் ஒரு பழ பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டேன். நமக்கு அடுத்த ட்ரெயின் 10:30க்கு தான் கொல்லத்துலேருந்து. அதனால் ஒரு 3.5 மணி நேரம் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. ஒரு வழியாக 10:36க்கு நம்ம போக வேண்டிய நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ட்ரெயின் நம்பர் 16346. இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரத்துலேருந்து லோக்மானியா திலக் வரைக்கும் போகும். நம்ம கொல்லத்துலேருந்து பன்வேல் வரைக்கும் போக போகிறோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 28.5 மணி நேரம். இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம பொதிய எக்ஸ்பிரஸ் அப்புறம் நெல்லை எக்ஸ்பிரஸ் மாதிரி டெய்லி சர்வீஸ். இந்த வண்டிக்கு முன்னாடி 3 வண்டி இருக்குது மும்பைக்கு. நான் ரெகுலராக ஒரு சர்வீஸ் இருக்கிறதுனால இந்த வண்டியை புக் பண்ணியிருந்தேன். இந்த வண்டிக்கு கொல்லத்துலேருந்து பன்வேல் வரைக்கும் 45 ஸ்டாப் உண்டு. கொல்லத்துக்கு அடுத்த ஸ்டாப் கருணாகப்பள்ளி வந்துச்சு. மோஸ்ட்லி எல்லா ஸ்டாப்புமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான் உங்களுக்கு ஹால் டைம். என்னோடய கோச் பொசிஷன் பார்த்திங்கன்னா S1, அதாவது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரெயினோட லாஸ்ட்டில். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோச்சுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்து அதில் ஏற முடியலைன்னா டக்குன்னு நம்ம பாக்ஸில் ஏறிடுவாங்க. அதுதான் பெரிய ட்ராபேக். இந்த வண்டி பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனாலையும் கேரளாவுக்குள்ளே நிறைய ஸ்டாப் இருக்கிறதுனாலையும் மக்கள் நிறைய ஏறி இறங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம கோச்சுமே ஜென்ரல் கோச் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சீட்டை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கூட்டமாக மக்கள் நிற்கிற மாதிரி. டிடிஆர் வந்தாலும் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இறங்கி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் மக்கள் இறங்கி போகிறதில்ல. ட்ரெயின் ட்ராவலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கோ பேசஞ்சர் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம ட்ராவலோட இதுவே அமையும். நான் சைட் லோவர் தான் புக் பண்ணியிருந்தேன். நம்ம கோ பேசஞ்சருக்கு வந்து சைடு அப்பரு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அவர் இடத்துல உட்காரவே இல்லை. அவர் சீட்டில் கொண்டு போய் பேக்கை போட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தார். கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் படுத்து தூங்குவோன்னு கொஞ்ச நேரம் படுத்தேன். நம்ம கூட இருந்த கோ பேசஞ்சர் ஒரு வேண்டாத வேலையை பார்த்து விட்டு போயிட்டார். அவர் சீட்டில் வந்து உட்கார போகிறேன்னு சொல்லி நம்மளை எழுப்பிட்டு அவங்க கேரளா ஃப்ரெண்ட்ஸை அவர் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவர் எழுப்பி தூர போயிட்டார். இத்தனைக்கும் அவங்க யாருமே ரிசர்வில் வந்தவங்க இல்லை. வெறுமனே ஜென்ரல் டிக்கெட் எடுத்து வந்தவங்க தான். அவங்கள அவங்க ஊருக்காரங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணி உட்கார வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எழும்பி வேறு இடத்துக்கு போயிட்டான். எனக்கு நல்ல தூக்கத்தில் எழுப்பணுன்னு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு.
ரொம்ப நேரமாக சரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியாகவே இருந்தேன். ஆனாலும் மனசு கேட்கல. அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இந்த வேண்டாத வேலை பார்த்த? அவங்களாம் ரிசர்வேஷனில் இல்லாதவங்க தானே, அவங்கள ஏன் உட்கார வச்சேன்னு சொல்லி கேட்டு, இனி இந்த வேலையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டேன் அவன்கிட்ட பேச்சை. மணி 4:50 குட்டிப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. ஈவினிங்கில் ஸ்கூலு, காலேஜஸ், ஆஃபீஸ் முடிஞ்சவங்க எல்லாரும் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ட்ராவலோட டே 2 மார்னிங் 7:10க்கு எழும்புனேன். நைட்டே முக்கியமான ஸ்டேஷன்ஸ்லாம் நிறைய போயிடுச்சு. திருச்சூர், மடகானு, கோவா அந்த இது எல்லாமே போயிடுச்சு. நல்ல தூக்கம். காலையில் எழும்பி பார்த்தா கூடல் வந்துட்டு. சிந்துதுர்க் ஸ்டேஷன் வந்தோடனே ஒரு வண்டிக்கு கிராசிங் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே கிராசிங் போட்டிருந்தாங்க. ட்ரெயினுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போய் 2 சைட்லேயுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ தான் ட்ரெயினை விட்டே கீழே இறங்கினேன். முந்தின நாள்லாம் ஃபுல்லாக கூட்டம் இருக்கிறதுனால நம்ம எழும்பி போயிட்டோன்னா நம்ம இடத்துல உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இடமே கிடைக்காது. அதனால் இறங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் சரி ஒரு 1/2 ஹவர் நிற்கணுன்னே தான் வந்து இறங்கினேன். இதுதான் திருவனந்தபுரம் டு லோக்மான்யா திலக் ட்ரெயினோட வியூ. காலையிலே ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நின்றுச்சு வண்டி. டீயும் சுமாராக தான் இருந்துச்சு. இந்த ஒரு வண்டிக்காக தான் 1/2 மணி நேரம் கிராசிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கிராசிங் முடிஞ்சு வண்டி மெல்ல கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த கொங்கன் ரயில்வே போகிறதுக்கு நல்லா தான் இருந்துச்சுங்க. நல்லா கொஞ்சம் தூரத்துக்கு மழை, அப்புறம் ஃபுல்லாக பச்சை பசேல்னு செடிகள் தான். நம்ம ரூட்டில் இந்த திருநெல்வேலியிலேருந்து மும்பைக்கு போகிற சேலம் வழிலாம் பார்த்திங்கன்னா பாதி காடாக இருக்கும். இது மலையில் போகிறதுனால 2 பக்கமும் நல்லா பார்க்குறதுக்கு வியூஸும் நிறையா பச்சை பசேல்னு விவசாயம். எந்த இடத்தையும் ஃப்ரீயாக விட மாட்டேங்க. மோஸ்ட்லி எல்லாம் விவசாயம் இல்லை இண்டஸ்ட்ரீஸாக இருக்குது. காலையில் மணி 8:30 பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ மிஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 2 பக்கமும் ட்ரெயினில் பார்த்தா ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருந்துச்சு. ஆனால் குளிர்லாம் ரொம்ப இல்லை. மிஸ்டியாக இருக்கிற வழியே குளிர் இல்லை. ஆனால் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த ஏரியாக்களில். வண்டி நல்லா ட்ராவல் ஸ்பீடு தான். 100 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஸ்பீடெலாம் போச்சுது. ஆனால் ஆவரேஜாக ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 52 km/h தான். இந்த கிராசிங் இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. முந்தின நாளே கேரளா, கோவாலெலாம் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. அதனால் ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. டே 2ல். டே 1ல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோக்கல் கோச் மாதிரி, ஜென்ரல் கோச் மாதிரி இருந்துச்சு. டே 2ல் எங்கே வேணாலும் நம்ம போய் படுத்துக்கலாம். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. சேல்ஸுக்கெலாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் எதுவும் நம்ம வாங்குகிற மைண்ட் செட்லலாம் இல்லை. மைண்ட் செட் இல்லாமல் அது அங்கே தேவையும் இல்லை. கீ செயின்லாம் வச்சு என்ன செய்யன்னு சொல்லிட்டு வேணுமான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே வாங்கிக்கலை. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஊட்டி, கொடைக்கானல், மேகமலைக்கு போனால் எப்படி இருக்கும் மிஸ்ட்டு, அதே மாதிரி மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் செங்கோட்டை, குற்றாலத்துலேயுமே திடீர்னு மிஸ்ட்டு இப்படி மலையை ஒட்டி வரும். மெயினாக அச்சங்கோயிலில் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ட்ரெயின் ட்ராவலில் இதுக்கு மேலே என்னங்க வியூ வேணும் பாருங்கள். செம்மையாக இருக்குது. போகிற வழி ஃபுல்லாக மோஸ்ட்லி பிரிட்ஜஸும் டனல்ஸும் தான். அதில் ஏகப்பட்ட பிரிட்ஜஸ், ஃபுல்லாக எல்லா பிரிட்ஜஸ்லேயும் மோஸ்ட்லி தண்ணி ஓடிச்சு. ஃபுல்லாகவே பாருங்கள், எல்லா இடமுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க.
போகிற வழிகளில் நிறைய பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருந்துச்சு. மலையாக இருக்கிறதுனால ஃபுல்லாக அங்கேருந்து இறங்கி வர தண்ணி ஃபுல்லாக ஆறாக ஓடி தான் பார்க்குறதுக்கு அழகாக மிஸ்ட்டு ஆறு டனலு அப்படி பார்க்குறதுக்கு இந்த ட்ரிப் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. கொல்லம் டு பன்வேல் 1498 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவலுங்க. இதுக்கப்புறமா நிறைய டனல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடியுமே நிறைய டனல்ஸ் வந்துச்சு, சிங்கிள் டனலாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் எடுக்கலை. இதுக்கப்புறம் கண்டினியூஸ் டனல்ஸாக தான் இருக்கும். இந்த கொங்கன் ரயில்வேயில் மொத்தமாக 91 டனல்ஸ் இருக்குங்க. டனல்ஸோட மொத்த கிலோமீட்டர் 84 கிலோமீட்டர் வருதுங்க. அதில் இருக்கிறதுலே லாங்கஸ்டான டனல்னு பார்த்தீங்கன்னா கர்புடே டனல். அதோட டிஸ்டன்ஸ் 6.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குது. குட்டியாக நிறைய டனல்ஸ் வந்துச்சு. அப்புறம் பெரிய டனல்ஸ் வரும். இந்த டனல்ஸ்லலாம் போகும்போது சின்ன வயசில் டனலுக்குள்ளே போனாலே நல்லா கத்தி ஊழ விடுவோம், விசில் அடிப்போம். இந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸில் உள்ளவங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம். அது எல்லாமே எக்கோ அடித்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சில நேரம் அந்த ட்ரெயின் சவுண்டில் கேட்காது. ஆனால் அந்த இருட்டுக்குள்ளே போகும்போது நல்லா சவுண்டு விட்டு கத்துற பழக்கம், அதெல்லாம் நினச்சி பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படி கத்த தோணலை. ஃபுல் டனல்லாம் எடுக்கலை. அப்படி எடுத்தோம்னா அது பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் வீடியோலாம் வந்துச்சு. அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஒரு வழியாக நிறைய டனல்ஸ்லாம் தாண்டி காலையில் 10:15க்கு ரத்னகிரி வந்துருச்சு. காலையில் சாப்பாடு எதுவுமே சாப்பிடலை. ரத்னகிரி போனோடனே எப்படியும் வடைப்பாவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ரத்னகிரி வந்ததுக்கப்புறம் வடைப்பாவை வாங்கி தான் சாப்பிட்டேன். எப்போவுமே எல்லா ட்ரெயினுமே ரத்னகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நிற்கும். இது வந்தது ரத்னகிரிக்கு லேட்டாக வந்ததுனால 5 மினிட்ஸில் கிளம்பிருச்சு. கடைசி நேரத்தில் ட்ராவல் டைம் அந்த ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நல்லா ஸ்பீடாக போச்சு. வழக்கமாக இந்த ரோகா ஸ்டேஷனுக்கு 1:30க்கு வரணும். ஆனால் வந்தது என்னமோ 2:10க்கு தான் வந்துச்சு. முதல்ல ஒரு 1 ஹவருக்கு மேலே டிலே இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்பீடப் பண்ணி ரெடியூஸ் பண்ணி வந்துடுச்சு. ரோஹாவுக்கு அடுத்த ஸ்டாப் பன்வேல் தான். நான் பன்வேலில் இறங்குறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் உண்டு. அதில் இறங்கிட்டோம்னா 5 மினிட்ஸில் நடந்து போயிடலாம். இல்லைன்னா பன்வேல் போய் ஒரு 20 நிமிஷம் ஆட்டோ ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பன்வேல் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு சிக்னலுக்காக அந்த ஸ்டேஷனில் வெயிட் பண்ணும் ட்ரெயின் எல்லாமே. ஸோ நானும் ரோஹா தாண்டினோடனே பேக்லாம் எடுத்துகிட்டு இறங்கிடலாமா, நின்றுச்சுன்னா இறங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வாசலுக்கு வந்துட்டேன். ட்ரெயினோட ஒரு ஃபுல் வியூ மகாராஷ்டிராக்கில் என்ட்ரு ஆனோடனே ரயில்வே ட்ராக் ஃபுல்லாமே சுற்றி நல்லா பச்சை பசையில் தான் இருந்துச்சு. நல்லா மழை பெஞ்சிருந்துருக்கு. ஸோ வெயிலும் ரொம்ப தெரியலை. நார்மல் கோச்சில் வெக்கை அதிகமாக இல்லாமல் வெயில் அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் சூடாக இருந்தது. மற்றபடி நல்ல அழகான ட்ராவல் தான் இது. பன்வேல் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் நின்னதுனால நான் அங்கேயே இறங்கிட்டேன். அதனால் பன்வேல் ஸ்டேஷனில் இறங்கி அடுத்து அங்கே உள்ள வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவில் போய் எடுத்த விளாக்ஸு உங்களுக்காக கண்டிப்பாக போடுறேன். கண்டிப்பாக ஜோலின் ஜோரா விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.